அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பல கோடிகளை செலவு செய்து பல ஆயிரம் கோடிகளை எல்லா தொகுதிகளிலும் கட்சி பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் செலவு செய்து அதில் பல அமைச்சர்கள் தோல்வியடைந்திருப்பதை ஒரு புரட்சியாக பார்க்கின்றோம். ஒரு மக்கள் ஒரு புதிய அரசியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த 2026 தேர்தலிலே என்று கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம். அந்த வகையிலே ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சார் ஒரு படம் நடிச்சிருந்தாரு. ஒரு நகைச்சுவை அரசியல் படம் ஆக்சுவலாக அந்த ஒத்த ஓட்டு முத்தையான்றது. ஆனால் இப்போ நம்ம அந்த ஒத்த ஓட்டு அப்படின்ற ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்டை தான் இப்போ நம்ம அந்த இடத்துல பார்க்க போகிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கின்றார். தன்னுடைய தோல்வியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே ரிட் வழக்காக தாக்கல் செய்திருக்கின்றார். அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அந்த பதிவு செய்யப்பட்ட போஸ்டல் ஓட்டு, அந்த போஸ்டல் ஓட்டு மாறி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. இதுல ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, திருப்பத்தூர்ன்ற பேர்ல 2 சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஆனா ஒவ்வொன்றுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் போட்டியிட்ட தொகுதி பாத்தீங்கன்னாக்க 191 மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில சுயேட்சை வேட்பாளர் நான் போட்டியிட்டேன். அந்த போட்டியிட்ட அனுபவத்தின் அடிப்படையில் நாம் இந்த விஷயத்தை பற்றி விவாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியிலே இருந்த தபால் வாக்குகள் வேறு ஒரு தொகுதிக்கு மாறி சென்று விட்டது. அந்த தபால் ஓட்டுகளை மீட்டு தன்னுடைய கணக்கிலே வரவு வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார். அதுவரைக்கும் திருப்பத்தூர் தொகுதியிலே வெற்றியடைந்த தாவக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி பதவி ஏற்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்து ரிட் வழக்காக தாக்கல் செய்திருந்தார். தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சொல்லி தற்காலிகமாக நீதிமன்றம் ஒத்தி வைத்தது அந்த விஷயத்தை. அதன் பிறகு விரிவான அறிக்கையை தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்தது. அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சுப்ரீம் கோர்ட் பழைய கேசஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரியான டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் தேர்தல் முடிவுக்கு எதிராக ஒரு எலெக்ஷன் கேஸ் தான் ஃபைல் பண்ண முடியும். ஆக்சுவலா அமைச்சர் அவங்க ரிட் கேஸா ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ரிட் கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது, தேர்தல் வழக்கா ஒரு அடுத்து ஃபைல் பண்ணி பரிகாரம் தேடிக்கலாம் அப்படின்றத கோர்ட் சுட்டி காட்டியிருக்கு. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறத கோர்ட் இதை நோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தபால் ஓட்டு தொகுதி மாறி அனுப்புவதற்கு அமைச்சர் அவர்கள், அந்த முன்னாள் அமைச்சர் அவர்கள் எந்த விதமான ஆதாரத்தையும் தாக்கல் செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது தேர்தல் ஆணையம். அதே போல தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு, தேர்தல் முடிவில் இவர் தான் வெற்றி பெற்றார், இவர் தான் தோற்று விட்டார் என்பதை முடிவை ஆர்வ அறிவிச்சுறாங்க. அப்படி ஆர்வ அறிவிச்சதுக்கு பிறகு அதை மறு வாக்கு எண்ணிக்கைக்கு ஆர்வக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றத தேர்தல் ஆணையம் சுட்டி காட்டியிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்க தபால் ஓட்டு, வழக்கமான தபால் ஓட்டுகள் பாத்தீங்கன்னாக்க அந்த தபால் ஓட்டுல தொகுதி எண் போட்டுறாங்க. தொகுதி எண் போட்டுறாங்க, தொகுதியுடைய பெயர் எழுதிடுறாங்க. இத்தனை நம்பர் இந்த தொகுதி அப்படின்னு சொல்லி தான் எழுதி அந்த போஸ்டல் ஓட்டு போகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க நம்ம எங்க வடக்கு சட்டமன்ற தொகுதியில 4 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை நடைபெறுகின்ற நாள் அதிகாலை 4 மணிக்கு ஸ்ட்ராங் ரூம்ல அது கிளம்புது. அப்போ அவங்க தேர்தல் ஆணையத்தில் எனக்கு இன்டிமேஷன் கொடுத்தாங்க. என்ன இன்டிமேஷன் கொடுத்தாங்கன்னாக்க, நீங்களோ அல்லது உங்கள் பவர் ஏஜெண்டோ இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பொருள் கிளம்புது, நீங்க பார்வையிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாடியே சொல்லிடுறாங்க. அப்ப அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் இந்த மாதிரி அந்த போஸ்டல் ஓட்டு கரெக்டா போயிருக்கான்றதா அவருடைய பவர் ஏஜென்ட், அது போக ஏஜென்ட்ஸ்ல நிறைய போட்டிருக்காங்க. இப்ப ஒரு கேண்டிடேட் பாத்தீங்கன்னாக்க, எங்களை மாதிரி சுயேட்சை வேட்பாளர்கள் தான் நாங்க மட்டும் போட்டிடுறோம், நாங்க கூட ஏஜென்ட் நியமிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இருக்காது. ஆனால் அரசியல் கட்சிகள் பல கோடிகளை 20 கோடி 30 கோடி செலவு பண்றாங்க. அப்ப பல கோடிகளை மறைமுகமா அவங்க செலவு பண்றதுல 2 சுயேட்சை வேட்பாளர் டம்மியா கூட போடுறாங்க. அப்படி டம்மியா போறதுல 20 பேர் 20 40 பேர், இவருடைய ஏஜென்ட் 20 பேர் 60 பேர், 3 பவர் ஏஜென்ட், அந்த கேண்டிடேட், இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டாளமே வருது. இவ்வளவு படை பட்டாளத்தோடு இருக்கக்கூடிய பல கோடிகள்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஏற்கனவே தேர்தல்களில் ஒரு நடைமுறைகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அமைச்சர்
தபால் போட்டு மாறி போயிடுச்சுன்ற இந்த விஷயத்த சொல்றாரு. அவர் கிளியரா அந்த எண் வந்து இந்த தொகுதிக்கு தான் போச்சான்றதை பார்வையிட்டு இருக்கலாம், மேற்பார்வையிட்டு இருக்கலாம், தொடர்ந்து அவங்க கூட போயிருக்கலாம். அது வாகனத்தில் போனாலும் இவங்க வாகனத்தில் போய் மேற்பார்வையிட்டு இருக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அமைச்சர் வந்து அந்த இருந்தா இப்ப நமக்கு அந்த ஆதாரத்தை வந்து கோர்ட்ல நம்ம தாக்கல் பண்ணியிருக்கலாம். அதுல வந்து எலெக்ஷன் கேஸ்ல வந்து என்ன சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம், இந்த வழக்கு வந்து அபராதத்தோட தள்ளுபடி பண்ணணும் அப்படின்றத இவங்க சொல்றாங்க. ஆனா முன்னாள் அமைச்சர் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, தபால் வாக்கை வந்து ஆணையம் வந்து மீட்டு என் கணக்குல வரவு வச்சு இதை என்னன்றதை நீங்க கேஸை வந்து விசாரிக்கணும். அது வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து நீங்க வந்து சேஃபா வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. பொதுவாக ஓட்டு என்றப்பே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுட்டாங்க, ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு சிசிடிவி. அதே மாதிரி அங்க தபால் ஓட்டு என்ற இடத்துலயும் சிசிடிவி ஃபுல் அண்ட் ஃபுல் கவரேஜ், அப்படி எல்லாமே சிசிடிவில கவரேஜ் ஆகி இருக்கு. இனி திரும்ப ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணா கோர்ட் வந்து இதை வந்து இப்போதைக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க, ரெண்டு சைடும் வந்து விசாரிச்சிருக்காங்க. ஆனா அமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து சீனிவாச சேதுபதி அவர்களை வந்து பதவியேற்க தடை விதிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து நிராகரிச்சிருக்காங்க. அவர் வந்து இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தான் இப்போ தொடர்றாரு. எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்குது. கேஸை ஒத்தி வச்சிருக்காங்க. இனி வந்து எதிர்வரும் காலத்துல இந்த கேஸ் எப்படி போதும், ஒரே ஒரு ஓட்டு தான் வித்தியாசம். இந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்தை வந்து எப்படி அவங்க வந்து எல்லா பேலட்ல நம்பர் போட்டிருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, எல்லா ஏஜென்ட் வந்து கவனமா பாக்குறாங்க, ரொம்ப இன்ச் பை இன்ச் நோட் பண்றாங்க. அவ்வளவு சீரியஸா இருக்காங்க. இவ்வளவு சீரியஸா இருந்து இத்தனை ஓட்டு இந்த பேலட் மிஷின்ல இவ்வளவு ஓட்டுன்னு முதல்ல ஏஜென்ட் குறிச்சிட்டு போயிடுறாங்க. திரும்ப என்றப்பையும் வந்து அதே மிஷின்ல காமிச்சு தான் வந்து அதிகாரிகள் வந்து அதை வந்து எண்ணிக்கையை வந்து அறிவிக்கிறாங்க. இந்த வகையில எப்படி இவங்க வந்து ஆதாரங்களை வந்து சப்மிட் பண்றாங்கன்றத நம்ம இனி எதிர்வரும் காலத்துல பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு ஓட்டு அப்படின்றது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வழக்காத்தான் இருக்குது. உண்மையிலே இது வந்து தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் இந்த ஒரு ஓட்டு வித்தியாசம்ன்றது வந்து சரித்திரத்தில் வந்து முக்கியமா இருக்கு. கோர்ட்டு என்ன மாதிரியான தீர்ப்பு சொல்றாங்கன்றது இனி வரும் காலங்களில் நம்ம பார்ப்போம். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.